காசனியில் நல்ல தெய்வம் கருமாரி கருணை செய்ய அடியவர் வருவாயே. காசனியில் நல்ல தெய்வம் கருமாரி கருணை செய்ய அடியவர் வருவாயே. ஒத்தமிழே தருமத்தாயே ஈஸ்வரியே உனதருளா துயரெல்லாம் அடியவர்
பதமலரில் பற்று வைத்தேன் உச்சியூரம்மா மெய் பாசம் உள்ள என் தாயே வடியுடி அம்மா பதமலரில் பற்று வைத்தேன் உச்சியூரம்மா மெய் பாசம் உள்ள என் தாயே வடியுடி அம்மா கற்ற கலை கல்வி எல்லாம் கையளவம்மா கற்ற கலை கல்வி எல்லாம் கையளவம்மா ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி தேவன் ராமன் எத்தனை ராமனடி கல்யாண கோலம் கொண்டு கல்யாண ராமன் கல்யாண கோலம்
அபயம் ராமன் செய்கள் நான் அபயம் ராம் 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 रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा 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 मंगलवारं சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை சோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவ திருவருள் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவ திருவருள் சேரும் உமையவ திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா படிப்பவள் அவளே காப்பவள் அவளே அழைப்பவள் அவளே சக்தி அவையும் நின்றவள் சர்வகுணாலே அழைக்கணும் அவளே சக்தி படிப்பவள் அவளே காப்பவள் அவளே அழைப்பவள் அவளே சக்தி அவையும் நின்றவள் சர்வகுணாலே அழைக்கணும் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அவையும் அழைத்தருள் அம்பிகை ஹரிதேவி சிவ சிவ சங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாதேவி திருவருள் தருவாதேவி ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா கருணை தந்தை கண்ணில் தந்தை கடிதத்தில் தான் போதும் வருவினை யோகம் வரப்பிழையாகும் மறுமொழி மொழிவாள் நாளும் கருணை தந்தை கண்ணில் தந்தை கடிதத்தில் தான் போதும் வருவினை யோகம் வரப்பிழையாகும் மறுமொழி மொழிவாள் நாளும் நீரறியும் துளி ஞானம் மறந்தவள் காளி எனத்தில் சூழ மறந்தவள் பக்தருக்கெல்லாம் ஆடி வகுத்தவள் நாமும் சொன்னாள் நன்மை தருபவள் நாமும் சொன்னாள் நன்மை தருபவள் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை சோகம் மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள சண்டிகை சோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவ திருவருள் சேரும் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவ திருவருள் சேரும் உமையவ திருவருள் சேரும் ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரக்ஷ ரக்ஷ ஜகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ஓம் ஓம் சர்வசக்தி ஜெய துர்கா ஓம் ஓம் சர்வசக்தி ஜெய துர்கா மும்மலும் நீக்கும் செப்பொருள் நீ அம்மா அம்மா ஆதிசக்தி அன்னபூர்ணி அம்மா அம்மா ஆதிசக்தி அன்னபூர்ணி அம்மா மும்மலும் நீக்கும் செப்பொருள் நீ அம்மா அம்மா ஆதிசக்தி அன்னபூர்ணி அம்மா அம்மா ஆதிசக்தி அன்னபூர்ணி அம்மா
குலவிளக்கு வானும் கடலும் வாழ்த்தெடுத்து பொன்னொருவி கானத்தில் உயிரினத்தை கட்டுவிக்கும் கண்ணா தானே உலகாகித் தனக்குள்ள தானடங்கி மாதர் குலமாதர் மஞ்சள் முகம் பார்த்து வாழவிப்பார் என்று மனத்தால் கரும் பற்றி நானும் தொழுதே நம்பி பரந்தாமா உன் நாமம் உரைக்கின்ற நல்லோர் நலம் வாரியவே ஹரி ஹரி கோகுல ரமணாவன் திருவடி சரணம் கண்ணா ஹரி ஹரி கோகுல ரமணாவன் திருவடி சரணம் கண்ணா ஹரி ஹரி கோகுல ரமணாவன் திருவடி சரணம் கண்ணா தங்கமணி மண்டபத்தில் மங்கையர்க்கரசி எங்கள் தாய் வந்து வீட்டிருந்தாள். தங்கமணி மண்டபத்தில் மங்கையர்க்கரசி எங்கள் தாய் வந்து வீட்டிருந்தாள். லம்பாய் மொழி கேட்டிருந்தாள். சமயத்தில் பாத்திரமும் தக்கப்படி பாத்திரமும் சமயப்புறம் மகிழ்ந்தாள். அம்மா தன் அருளை பொழிந்தாள். மகமாயி சூரி அடிமாங்காயி கௌமாரி மகமாயி சூரி அடிமாங்காயி கௌமாரி தங்கமணி மண்டபத்தில் மங்கையர்க்கரசி எங்கள்
ओम अखिलांड कोटि ब्रह्मांड नायक अखिलांडीश्वरी महादीपराशक्ति महालक्ष्मी साई इंद्र विजय दशमी प्राचरी कागमन भगवतो दीपमाराधनी समर्पयामि இந்த கல்யாண சுப்பிரமணி ஆலய கூட்டினரித்திரி வேறுபட்ட நவராத்திரி விஜயதசமி பூஜை நடக்கும் வரும் காலத்தில் ஓம் தாய் உனக்கு அலங்காரம் சமர்ப்பியாமி ஓம் சத்யலட்சுமியே நமः धान्यलक्ष्मी नमः धनलक्ष्मी नमः वीरालक्ष्मी नमः विद्यालक्ष्मी नमः वरलक्ष्मी नमः संपदलक्ष्मी नमः वैभवलक्ष्मी नमः कांतालक्ष्मी नमः कलशलक्ष्मी नमः मुनुर्भुलक्ष्मी नमः पुण्यं लक्ष्मी नमः पुरुलं लक्ष्मी नमः शल्वमं लक्ष्मी नमः संतोषलक्ष्मी नमः ओम आशक्तिताये ओम निवेदनं महानिवेदयामि ओम निवेदनं महानिवेदयामि मुप्पडम चक्रपोंगल सुंडालम पालम तेंगायुम निवेदनं महानिवेदयामि ओंकार रूपनिये नमः उनके तेंगायुम समर्पयामि अखिलांड कोटि ब्रह्मांड नायकि अखिलांडेश्वरिये महालक्ष्मी ताये இந்த பிரார்த்தனைக்காக உனக்கு கலச தேங்காயும் சமர்ப்பியாமி ओम अखिलांड कोटि ब्रह्मांड नायक अखिलांडेश्वरी महालक्ष्मी साई ओम महालक्ष्म्याय विद्महे विष्णुपत्न्याय धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महालक्ष्मी साई धूपदीपमाराधनं समर्पयामि ओम सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धि भवतु मे सदा ओम मा सरस्वती ताये இந்த கல்யாண சுப்பிரமணி ஆலய கூட்டினரித்திரி வேறுபட்ட தாயாருடைய நவராத்திரி விஜயதசமி பூஜை நடக்கும் வரும் காலத்தில் ஓம் மா சக்தி தாய் உனக்கு அலங்காரம் சமர்ப்பியாமி ओम सरस्वती नमः वाणी नमः कलिमगल्ये नमः योगन्ये नमः वीरण्ये नमः कैलल्वीने देविये नमः ओंकार्ये नमः ज्ञानदेविये नमः इसे देविये नमः इसे वाणिये नमः ज्ञानिये नमः ज्ञानकलिवाणिये नमः ओम पुष्पमं समर्पयामि ओम निवेदनं महानिवेदयामि निवेदनं महानिवेदयामि मुप्परं चक्रपोंगल सुंडालं पालं तेंगायुं समर्पयामि अखिलांड कोटि ब्रह्मांड नायकि अखिलांडेश्वरी महादीपराशक्ति महावाणी ताई उनकी तेंगायुं समर्पयामि ओम ईश्वर रूपिणे नमः तेंगायुं समर्पयामि वाणी शरणं शरणं देवी शरणं शरणं तायि वाणी शरणं शरणं देवी शरणं शरणं तायि वन्दरुள்வாயருள் நின்னருள்வாயே देवी पराम्बरिताये वाणी शरणं शरणं देवी शरणं शरणं तायि ओम वागीशायाय उन्मये ब्रह्मवन्दिः
எங்கும் எங்கும் நிறைந்த சுடராக விளங்கும் அன்பு தெய்வமீ தேவி கல்யாணி காலவிதயம் கலையன் இணையம் கடந்த நீதி அருள் ஜோதி மணியே வரும் பொம்பிள்ளம் மலர் அன்பு கொண்ட ஆடல் செய்யும் அழக மோகினியே அடியார் தொழுவே அசுரர்கள் வென்றே சத்தியே மகிஷாசூர மர்த்தனியே ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரி வாதி பராசக்தி சம்பவலை தாயே ஓம் மா சக்தி தாய் இந்த கலியுகத்தில் காம வருஷத்திலே பொன்னாதிபாதத்திலே தசமி சுக்லாபக்ஷம் தெரியிலே திருவோணம் நட்சத்திரம் இந்த கல்யாண சுப்பிரமணிய ஆலய கூட்டணி வேறுபட்டு உன்னுடைய விஜயதசமி பூஜை நடக்கும் வரும் காலத்தில் ஓம் தாய் உனக்கு அலங்காரம் சமர்ப்பியாமி ஓம் சக்தி ஓம் 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 ஓம்
शक्ति ओम ओम 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 शक्ति ओम ஏற்றினை மாவிளக்கே அம்மா ஏற்றினை மாவிளக்கே ஏற்றினை மாவிளக்கே அம்மா ஏற்றினை மாவிளக்கே ஏற்றினை மாவிளக்கே அம்மா ஏற்றினை மாவிளக்கே ओम अखिलांड घोरी ब्रह्मांड नायक अखिलांडेश्वरी माधि पराशक्ति संभवलिताये ललितम्बिकायै नमः श्रीमद्रैयै नमः श्रीमारग्नन्यायै नमः पवन्यायै नमः पवनगम्यायै नमः भद्रप्रियायै नमः भद्रमूर्तये नमः भक्तिप्रियायै नमः भक्तिगाम्यायै नमः भक्तिवास्यायै नमः पगपगायै नमः सांभव्यायै नमः शारदाराध्यायै नमः शर्वण्यायै नमः शंकर्यायै नमः श्रीहारायै नमः शरुत्तायै नमः शान्तिमत्यायै नमः निरंजनायायै नमः निरंजनायायै नमः नीलवायै नमः निर्मलायै नमः नित्यायै नमः नीरगरायै नमः नीरगुलायै नमः शान्तायै नमः निष्कमायै नमः नित्यमुद्रायै नमः निविक्रायै नमः निष्प्रपञ्चायै नमः नीरशरायै नमः सुद्यायै नमः बुद्ध्यायै नमः नीरवदायै नमः नीरधरायै नमः निष्करणायै नमः निरुपदायै नमः निरीश्वरायै नमः निराख्यायै नमः रगमदन्यै नमः नीरमदायै नमः मदनासन्यै नमः निश्चिन्तायै नमः नीरङ्करायै नमः निर्मोहायै नमः मोहनासन्यै नमः निर्ममायै नमः मन्मदान्त्रायै नमः निष्पवायै नमः पवनासन्यै नमः निष्क्रोधायै नमः क्रोधशामन्यायै नमः नीलोवायै नमः लोहनासन्यै नमः नीशंशायै नमः नीभवायै नमः पवनासन्यै नमः नीविकल्पायै नमः नीरवदायै नमः नीरवेदायै नमः वेदनासन्यै नमः निर्निश्यायै नमः मृत्युवदन्यै नमः निष्क्रियायै नमः निष्परगरायै नमः निष्कुलायै नमः नीलशुक्रायै नमः नीरवगायै नमः नीरदयायै नमः दुर्लभायै नमः दुर्गमायै नमः दुर्गैयै नमः दुःखान्तरायै नमः सुखप्रदायै नमः सर्वनायै नमः सन्नाकरुणायै नमः सर्वशक्तिमायै नमः महेश्वर्यायै नमः महाकालायै नमः महादेवायै नमः महालक्ष्म्यै नमः महारूपायै नमः महापूजायै नमः महामायै नमः महासत्त्वायै नमः महाशक्तायै नमः महारदायै नमः महाभोगायै नमः महाईश्वरायै नमः महाविद्यायै नमः महाबालायै नमः महाबुद्धायै नमः महासिद्धायै नमः महातन्त्रायै नमः महायन्त्रायै नमः महामन्त्रायै नमः महासनायै नमः परमज्योतियायै नमः परम तनवैयै नमः परम अनवैयै नमः भारतपरायै नमः पराशक्तियै नमः शिवशक्तिरूपिण्यै नमः विष्णुशक्तिरूपिण्यै नमः ब्रह्मशक्तिरूपिण्यै नमः ओम श्री ललिताम्बिकायै नमः श्री माता अमृतानंदमायै नमः मातृपुरसुंदरी नमः ओम ऐं ह्रीं श्रीं
க்ரீம் க்ளீம் மா சக்தியை நம மா சக்தி தாய் உனக்கு புஷ்பமும் சமர்ப்பியாமி. ஓம் அலங்கார ரூபணியே நம. உனக்கு நிவேதனம் மகா நிவேதியாமி. முப்பழம் சக்கர பொங்கல் சூண்டாலும் பாலும் தேங்காயும் அல்வா பூரியை சமர்ப்பியாமி. சனி கற்கன் புதேனும் சமர்ப்பியாமி. ஓம் ஓம்கார ரூபணியே நம. உனக்கு தேங்காயும் சமர்ப்பியாமி. அயகிரி நந்தினி நந்தித மேதனி வைஷ்ணவினோதனி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासनी जैष्णुदेव भगवती सिद्धि कंठ गुडंबिनी पूरी कुडंबिनी पूरी कृदेव. जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकपार्दिनी शैलसुदेव सुरवरवर्षिणि दूर्धरदर्शिनि दूर्मुखमर्षिणि अशरदी त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि किल्बिषिमोषिणि घोषरदी धनुजनि रोषणि दिदिसुधरोषणि दूर्मदशोषणि सिन्धुसुदेव. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपार्दिनि शैलसुदेव. अय जगदम्ब मडम्ब कडम्ब वनप्रियवासिनि आसरदी शिखर शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यहरी मधु मधुरे विदु कैतव पंजनि रासरदी. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपार्दिनि शैलसुदेव. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपार्दिनि शैलसुदेव. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपार्दिनि शैलसुदेव. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमस्तुते नमः. आदिपराशक्ति संभवरिताये उनके कर्पूर धूप दीपम आराधने समर्पयामि. आदिपराशक्ति की आदिपराशक्ति की आदिपराशक्ति की. My very humble vanakkam, namaskaram, namaste, greetings to one and all of you. Today is our final day in the series that we refer to as Maha Navaratri, whereby we paid for the last 10 days, we paid obeisance to the Divine Mother in the form as Durga, Lakshmi and Saraswati. Today is the final day, what we refer to as Vijaya Dasami. This is the 10th day. It is said after the mother had gone into battle for those 9 days when she had vanquished Mahishasuran, on the 10th day, all the devas from heaven, they offered an alangaram. In other words, from the heaven, they poured all the abhishekam water on this Divine Mother because she was so ferocious. Okay. At that point in time, having devoured all these demons, she was so ferocious, they had to put abhishekam water, all the various ingredients of abhishekam, and they pacified this mother. And when they pacified this mother, they did what we refer to as alangaram. They gave her all new clothes, jewelries, everything to wear. They poured flour from the heavens and they glorified this Divine Mother. Likewise, we tried to emulate the same process over here this evening, whereby we've glorified this Divine Mother by performing what we refer to as Abhishekam, Alangaram, and of course, we are singing a beautiful name. Okay, we are chanting a glorious name. It is said in all our scriptures, as this age is progressing, as the Kali Yuga is progressing, the only acceptable form of worship is going to be bhakti. What is bhakti? Bhakti is what we are doing here, coming here, chanting God's glorious name, singing beautiful hymns in praise of the Divine Mother. In whatever aspect we pray to God, be it Muruga, be it Ganesha, be it Perumal Swami, be it Anjaneya Swami, or whatever the case may be. But in whatever form you pray to God, it is always recommended that you chant a
glorious name. Our next prayer that's coming up is what we refer to as Kanda Sasti. Kanda Sasti this year, like Navaratri, whereby we have lost one Tithi. Right. In Navaratri we lost one Tithi. You normally have 9 days and Vijaya Dasami. This year we had 8 days and Vijaya Dasami. Because the way the Tithis are structured, Amavasi only finishes on the 4th, night of the 4th, around about midnight. So we cannot even attempt starting the Shashti Puja on that 4th of November. So we're starting the Shashti Puja. It's only going to be taking place over 5 days, and it's going to start on the 5th of November, and it's going to be completed on the 9th of November. Okay. Like the way we had one day that we lost here because of the structure of the Tithis during the course of this current year, we will be observing the Kanda Sasti Puja, and I'm hoping and praying that we will get a good turnout here on a daily basis. I know it has been difficult. We have been gone through trying times with all the COVID virus, COVID pandemic, and our people have stayed away from the temple for the last 1.5 years now. Okay. And then all of a sudden to tell them listen, start coming back, because we put a notice out that the temple is now open for this puja. But unfortunately the numbers weren't great, the attendance weren't great. So I am sending out a special invite to all of you devotees of this temple here. When we observe the Kanda Sasti Puja, you all are more than welcome to become part of this prayer. You all are allowed to come into the temple. There are certain restrictions. We need to have a mask when you walk into the temple. We have the sanitizer that you need to sanitize. And of course, when we get large numbers, we need to start keeping a register of who walks in as well. With small numbers, we don't have a problem. Okay, it's fine. It's just a handful of us. But if there is a large number of people that's coming through, we need to operate with the register. Once again, I thank you very much for being part of this prayer during the last 10 days. And we pray to the Divine Mother. We ask her, please, Taye, if we have done anything wrong, we ask you for your forgiveness. And during our worship towards you, during our vigil towards you, we have gone through extremes, and we say to you, give us the benefits of everything by offering us your choicest blessings. That's all. You can walk into the temple. Forget about holding power in the temple, having who is running this temple, who is the manager of this temple. Forget about all this. It means nothing. When you walk to the door, when you walk to that Palipidam there, like I said, on time and again I've said, when you walk to that Palipidam, the Palipidam is like a supermarket. You know, when you got baggage, you go to the supermarket counter, you give your baggage in, they give you a ticket, you put the ticket in your pocket, and you go do all your shopping, you come back, and you take your baggage. Okay. Likewise, that Palipidam is your supermarket counter. You leave all your issues, all your problems, you leave it there at that Palipidam. And when you walk in there, you walk in with a clear mind. We need to focus on the divine and ask them, all we come here is for our blessings, that's all. Nothing else. You cannot get anything else from it. This temple is a non-earning entity. It's got no funds. You know, look, whatever money the devotees give us, we run this temple. But there is no like big bank balances and things like that. We don't have all that. Right? So this is how the temples are run generally throughout the country, whereby whatever finances we get from the devotees, we maintain the temple, we do all the puja, all the finance that we get. Okay, so please come here for one reason, and that is to attain the glory of the divine being. Right? Nandri, we're going to do the closing prayer. You want to do the Sakti Mangalam or Masaguri? Repeat, Swami, repeat. Okay, I'll do it. Just don't play it loud. Yeah. Oh. मंगे उमैनायकी की देवी सती पार्वती की सांब शिव शंकर की अभिराम सुंदर की मंगल शुभ मंगलम नित्य जय मंगल शुभ मंगलम अम्मितायल अम्मे की आदि पराशक्ति की परमिमगे देवी की मुत्तमिरै देवी की मंगल शुभ मंगलम नित्य जय मंगल शुभ मंगलम शंखमल नायक की नारायण देवी की
பாக்கிய லட்சுமிக்கு பாட்புகழை அம்மைக்கு மங்கள சுப மங்களம் நித்ய ஜெய மங்கள சுப மங்களம் வெண்தாமரை நாயகிக்கு வேதவள்ளி தாயிக்கு கலை அரசவாணிக்கு சரஸ்வதி தேவிக்கு மங்கள சுப மங்களம் நித்ய ஜெய மங்கள சுப மங்களம் 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 பக்வத்யாயாய வித்மஹே மகேஸ்வர்யாய தீமஹி தன்ன சௌந்தரநாயகி பிரசோதயாமாது வித்தாயே மகாலட்சுமி தாய் மகாவாணி தாயே உனக்கு எலன்ஸ்காய் நெய் விளக்கு தூப தீபம் ஆராதனி சமர்ப்பியாமி கல்லாப்பிரியம் கல்லாப்பிரியம் பசுமுருகை எல்லாப்பிரியம் ஞாப்பிரியம் இணைந்தருத்தை சொல்லாப்பிரியம் புதியாப்பிரியம் தோழாப்பிரியம் எல்லா பிள்ளைகளையும் பொருட்கருவாய் கட்சிய கம்பனை அவர் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை தனி பெரும் கருணை அவர் பெரும் ஜோதி அசகோமா சர்க்கமய தமசோமா ஜோதிக்கமய மிருத்யோமா அமர்த்தங்கமய ஹரி ஓம் சாந்தி 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 ஆதி பராசக்தி की ஆதி பராசக்தி की ஆதி பராசக்தி की come to start puja from Ganesha, pick up the hand from Lord Ganesha, come right through. I will leave this live lamp here.